வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்தபோது 1963ஆம் ஆண்டு திருவண்ணாமலை இடைத்தேர்தல் வந்தது. முதலமைச்சர் பெரும் தலைவர் காமராஜர் அவர்கள் தனது அமைச்சர்களோடு திருவண்ணாமலையில் 10 நாட்கள் தங்கி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். எம்ஜிஆர் அவர்கள் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய திருவண்ணாமலை வந்தபோது அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தோற்று 1475 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. திமுக வெற்றி விழா மேடையில் தோற்றுப்போன காமராஜருக்கு தூக்கு போட்டுக்கொள்ள ஒரு முளை கயிறு கொடுக்க வேண்டும் என்று பேசப்பட்டது. மறுநாள் தமிழகம் முழுவதும் கடும் கண்டன குரல்கள் எழுந்தது. எப்படி பெரும் தலைவரை இப்படி பேசலாம் என்று. இந்த செய்தியை பத்திரிகையில் படித்த பொன்மனச்செம்மல் கடும் கோபம் அடைந்தார். இதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தார். அதன்படி சென்னை அண்ணா நகரில் தனது செலவில் பெரும் தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை ஏற்பாடு செய்து அந்த மேடையில் அண்ணா என் குரு, காமராஜரே என் தலைவர் என்று பகிரங்கமாக அறிவித்து பெரும் தலைவர் மீது அவருக்கு இருந்த மரியாதையை உறுதி செய்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.